என்னடா இது இன்னும் முடிஞ்சுக்கிட்டு என்ன படி நடக்குதுன்னு தெரியுது புள்ள. சாயங்காலம் வந்துச்சு, இப்ப சாப்பிட நேரம் ஆகி போச்சு, இன்னமும் கையில போட்டு என்னதே கிரிக்கெட் கிடக்காளே. முடிச்சுட்டா முழுங்க எப்படி தெரியலையா? அடி பிளாட்டி, என்னடி இன்னமும் கிரிக்கெட் கிடக்காவா? முடிச்சுட்டா இல்லையா? முடிஞ்சிச்சு ஆச்சி. ஏய் அப்பா, இப்பயாவது முடிஞ்சிச்சே. ஐயோ ஆச்சி, இன்னும் முடிச்சா முடியல. இப்பதான் ஒரு கை போட்டு முடிச்சிருக்காவோ, மறு கை போடணும்ல. என்னது இப்பதான் ஒரு கை முடிச்சிருக்கா? ஏடி அது புள்ள சாயங்காலம் வந்துச்சு, இப்ப சாப்பிட நேரம் ஆகி போச்சு. ராத்திரி விட்டா எல்லாரும் படுத்து உறங்குற நேரம் முடியா? இன்னமும் ஒரு கை தான் போட்டுருக்கு, மறு கை போடலன்னு சொல்றவா? அம்பட்டு நேரம் மடி, ஒரு கை போடுறதுக்கு 9 மணி நேரம் மடியாமா சாமி. ஆச்சி, மெகந்தி போடுறதுன்னா சாதாரண விஷயம் நினைச்சியலா? பாவம், ஒவ்வொரு மெகந்தி போடுறவங்களும் எவ்வளவு பாவம் தெரியுமா? சாப்பிடாம கொள்ளாம கை வலிக்க, கால் வலிக்க, முதுகு வலிக்க, பட்டக்ஸ் வலிக்கன்னு பார்த்து பார்த்து ஒவ்வொரு டிசைனும் போட்டு கிடப்பாவோ. அவங்க ஒரு கை முடிக்கிச்சு, மறு கை முடிக்கிறதுக்கு ஒரு நாள் பொழுது ஆயிப்படும் பாத்துக்கிய. கீழே கிருஷ்ணகிரி ஏடி அப்படினா அந்த புள்ள காத்தாலே வர சொல்லிருக்காம்ல. அதை விட்டுட்டு சாயங்காலம் வர சொல்லி இப்படி சாப்பிட நேரம் ராத்திரி நேரம் ஆகி போச்சு, உறங்க நேரம் ஆகி போச்சு, இன்னமும் ஒரு கை போடலன்னு சொல்றவா? காலையில தான் நம்ம ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தோம்ல. திடீர்னு இருந்தாலும் வளகாப்பு நாளைக்கு வச்சுக்கலாம்னு பிளான போடியே. அதே அவங்களுக்கு போன போட்டு திடீர்னு வர சொன்னேன். அதுக்கு அவங்க ரொம்ப பிஸி தெரிஞ்சுக்க. இது தை மாதம்ல, முகூர்த்த நாள்ல, கல்யாணம் முகூர்த்தம்னே அவங்க கண்டபடி சுத்திட்டு கிடந்தாவோ. நான் தான் போட்ட அவங்க கிட்ட தான் போடுவேன்னு ஒரே பிடிவாதமா இருந்தோம்ல. அதுக்கோசரமே எனக்கோசரமே அவங்க வந்து புறப்பட்டு வந்திருக்காங்க பத்திக்க. நான் ரெகுலர் கஸ்டமர் ஆயிட்டோம்ல, பச்சைக்கிளி கல்யாணத்துக்குலாம் மேக்கப் போட்டோம்ல. அதனால அவங்களுக்கு என்னையும் ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால சரி மாசமா இருக்கிற பிள்ளை ஆசைப்படுது, நானும் வரேன்னு சொல்லிட்டு வந்தாங்க பத்திக்க. எனக்கோசரமா அவங்க வந்திருக்காவோ. ஆமா, இந்த ரெண்டு கை போடுறதுக்கு எப்படாவா? 5000 ரூபாய். என்னது 5000? அடி ஆத்தி யாட்டி, இதெல்லாம் ரொம்ப அடியாயிட்டே. இது கூட மந்தானே வைக்கிறதுக்கு 5000 வாட்டி, இந்த கையில அந்த கையில மாத்தி மாத்தி வைக்கிறதுக்கு 5000? நானே சொன்னேன் இந்த உமா வீட்ல மந்தானே இலை கடக்கடி ஒரு 4 மண்டையை உடைச்சாந்து அரைச்சு வைக்கிறேன்னு சொன்னேன். கேட்டியாடி 5000 ரூபாய் செலவு பண்ணியாடி. பணம் காசு இருக்குதுன்றதாடி இப்படி எல்லாம் ஆடக்கூடாது பாத்தீங்க. ஐயோ போத நிப்பாட்டியா? சும்மா அதையே சொல்லிட்டு கிடக்க. உனக்கு என்ன தெரியும் மரியாதை பத்தி? இந்த பாரு, இலைய அரைச்சு கையில வைக்கிறதுலாம் வேற விஷயம், இது வேற விஷயம். உனக்கு எத்தனை மொத்தம் சொல்றது? நீ எல்லாம் சாணி மாட்டு சாணிய வரட்டி தட்டுற மாதிரி தட்டுவே. எனக்கு அந்த மாதிரிலாம் வேணாம். இந்த மாதிரி கையில டிசைனா வரையணும், அதுதான் எனக்கு வேணும். அதுக்காண்டிதான் இவங்களை வர வச்சிருக்கி. பேசாம அவங்க இரு. என்னத்த கையில கிறுக்கி வச்சிருக்கோம்? கோடல மாடல என்னத்த போட்டு வச்சிருக்கு. கோலம் கூட அழகா இருக்கும் போல இருக்கு. இது இப்படி அப்படி எல்லாம் கிறுக்கி கிடக்கு, வளைஞ்சு கிடக்கு. வந்ததுல இருந்து இந்த புள்ள வளைஞ்சிட்டு தான் மிச்சம். மத்தபடி கையில எதுவும் வரைஞ்ச பாடா தெரியலையே. இதுக்காடி 5000 அநியாயம் முடியா? என்ன பாட்டி இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் என்னமா வேலையே செய்யாம சும்மா வளைஞ்சு உட்காந்து இருக்க மாதிரியே பேசுறீங்க. இந்த என் முதுகெலுமே வளைஞ்சு போச்சு பாத்துக்கிட்டீங்க. அந்த அளவுக்கு முடியாம இருக்கு. மெகிந்தி போடுறவங்க அத்தனை பேரும் எவ்வளவு கஷ்டப்படும்னு எங்களுக்கு தெரியும். ஒரு கைக்கு போடுறதுக்கு 6 மணி நேரம் 8 மணி நேரம் ஆகும். அவ்வளவு எஃபெக்ட் நாங்க இங்க கையில போட்டு தானே கிடக்கோம். கல்யாணம் காது குத்து வளகாப்புன்னு அத்தனை பேர் என்கிட்ட தான் வந்து மெகந்தி போட்டு போவோம். நான் நல்லதே போடுவேன். உங்க பியாத்தி என்னன்னு கேட்டாலும் அதை அத்தனையும் அவங்க கையில வரைஞ்சுதான் வச்சிருக்கு. இந்த பாருங்களே நீங்களே. அப்படி என்னத்த வரைஞ்சு வச்சிருக்கா? தச புசன்னு என்னத்தை எழுதி வச்சிருக்க மாதிரி இருக்கு. அப்புறம் கோலத்துக்கு இந்த சைடு எல்லாம் பார்டர் கோலம் போடுவோம்ல, அந்த மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. உன் கடைக்கு அப்படித்தான் தெரியும். என்ன செய்ய? அவசரப்படாதீங்க பாட்டி, இன்னும் ஒரு கை பாக்கி இருக்குல்ல, அதுல போட்டுட்டு அதுக்கப்புறமா பாத்துட்டு சொல்லுங்க. அதுல இன்னும் பாப்பாவோட போட்டாதான் வரையணும். அதுக்கப்புறமாட்டிக்கு மாசமா இருக்கிற மாதிரியும் வரையணும். அதெல்லாம் உங்க பேட்டி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நான் வரைஞ்சு காட்டுவேன். கடைசியா நீங்க பாத்தீங்கன்னா கை பாக்குறதுக்கு பார்வையே நல்லா அழகா இருக்கும்ல. இப்ப பாக்குறதுக்கு உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். முழுசா கை செவந்ததுக்கு அப்புறம் ரொம்ப நல்லா உங்களுக்கு பிடிக்கும். ஐயோ நீங்க வேற ஜெசிகா, எங்க ஆச்சி பழைய காத்தால அவளுக்கு இதெல்லாம் தெரியாது பாத்தீங்க. நீங்க வீட்டுக்கு அவங்க பேசுறது பெருசா எடுத்துக்காதீங்க சரிங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. எல்லாருடைய கஸ்டமரும் பாட்டிங்களும் இப்படிதான் பேசுவாங்க. எனக்கு பழகி போச்சுல்ல. நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு எஃபெக்ட் எடுத்துதானே இதெல்லாம் செய்கிறோம். அது எங்களுக்கு தான் தெரியும். நிறைய பேர் கூட நினைப்பாவோ மெகந்தி போடுறதுல என்ன பெரிய வேலையா, வந்து 1 மணி நேரம் 1/2 மணி நேரத்துல முடிச்சிருவாங்கன்னு. ஆனா உண்மையிலே ஒரு கைக்கு மெகந்தி போட்டோம்னா 6ல இருந்து 8 மணி நேரம் ஆகும்ல. எவ்வளவு கஷ்டப்பட்டு போனோம்னு எங்களுக்கு தானே தெரியும். ஆடாம அசையாம ஒரே இடத்துல உட்காந்து மெகந்தி போட்டுக்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு கஷ்டமோ அதே மாதிரிதான் அழுகாம குழுங்காம அப்படியே அங்கங்க கிறுக்காம அழகா வரைகிறதுல எங்களுக்கும் கஷ்டம் இருக்கு. கையெல்லாம் வலிக்கும்ல. இந்த மெகந்தி கூட அழுத்தி கை வலிக்கும், முதுகு வலிக்கும். இது ஒரே இடத்துல பாக்கிறதுனால கண்ணு வலிக்கும். எக்கச்சக்கமான வலி வேதனையும் நாங்க அனுபவிச்சுட்டே இருக்கோம். ஒவ்வொரு வேலையும் கஷ்டம் தானே, ஈஸியான வேலை எதுவும் கிடையாதுல்ல. கரெக்டா சொன்னீங்க. என்னமோ என் மனசுல பட்டது சொன்னதா தப்பா இருந்தா மன்னிச்சுக்க. அப்படியா ஆச்சி, நீங்க சொன்ன சாமாயெல்லாம் வாங்கி வந்துச்சு, எல்லாம் சரியா இருக்கான்னு ஒரு முறை பாத்துக்கிட்டு லிஸ்ட்ல ஏதாச்சும் விட்டு போயிருந்தா சொல்லுங்க, உடனே வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்க தம்பி. சின்னாசு வாங்கப்பா, எப்ப வந்தீங்க? மாப்ள உங்க அப்பாரு அப்படியே வந்துட்டாரு. ஆமாப்பா, வேலையெல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிச்சு. அதனால முன்னாடி போயிடலாம் முடியும். 3 மணி புஷ பிடிச்ச வந்துட்டு நான் வர நேரம் பார்த்து நீ அப்பதான் கடைக்கு போனோம்னு சொன்னாவோ. ஆமா, ஏதாச்சும் வாங்கணும்னு சொல்லி கடைக்கு வரேன். இல்லப்பா, நான் எல்லாம் வாங்கியாச்சு. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டுப்பா, சாப்பிட்டு. சின்ன பொண்ணு,
என்ன மருதாணி வச்சுட்டு இருக்காங்களோ? ஆமாங்க, ஒரு கை முடிஞ்சிச்சு, இன்னொரு கை போட ஸ்டார்ட் பண்ணிட்டாவோ. எப்படி ஒரு 2 மணி நேரத்துல முடிச்சிருவாவோ. சரி சரி, உனக்கு பிடிச்ச மாதிரியே போட்டுக்கிட்டல, அதுக்கப்புறமாட்டிக்கு இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு என்கிட்ட சண்டை வலிக்க கூடாது பாத்துக்க. இங்க பாருங்க மேடம், சின்ன பொண்ணுக்கு என்னென்ன பிடிக்குதோ அது அவ என்ன சொல்றாளோ அதே மாதிரி செஞ்சிருக்க, சரிங்களா? அதெல்லாம் நாங்க கண்டிப்பா அவங்க சொல்ற மாதிரி சரி போட்டுருவோம். நீங்க கவலைப்படாதீங்க. சின்னப்படே வாங்கக்கா. அடேங்கப்பா, என்ன மருதாணி போற வேலை நடந்துட்டு இருக்கா? ஆமா வசதிக்கா, வாங்க நீங்களும் வேணா வந்து போட்டுக்கிடுங்க. ஏனாம்டி வழக்க பெண்ணு எங்களுக்கு நடக்குது, உனக்கு தான் நடக்குது. போட்டுக்க ஆச்சி, நாளைக்கு வீட்டுல விசேஷம் இருக்குல்ல, எப்படி வேலை எல்லாம் அதிகமா இருக்கும். நீங்க ஒத்தியில கடந்து கஷ்டப்படவே தான் வந்தோம். ஏதாச்சும் வேலை இருந்தா சொல்லுங்க, நாங்க செய்யறா. ஆமாம்டி, பூ கட்டுற வேலை நிறைய கிடக்கு. இப்பதான் மாப்பிள்ளை தம்பி பூ எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. ஒரு கூட நிறைய கிடக்கு பாத்துக்க. கொஞ்சம் 2 பேர் வந்து கட்டி கொடுங்க. அதுக்கு என்ன கட்டிட்டா போச்சு, இதை எடுத்து வைக்க நாங்க வாரோம். ஏக்கா, உன் பிள்ளை கவின் என்ன பண்ணுதா? அவங்க அப்பா இருக்காருல்ல, அவர் பாத்துக்குவாரு. பூ மாதிரியா கவினா அவங்க அப்பா கூட தான் விளையாடிட்டு கிடக்காங்க. அதனாலதான் சொல்லிட்டு தான் வந்தேன், சின்ன பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு. அவரு போயிட்டு ஏதாச்சும் வேலை இருந்தா போய் பார்த்துட்டு தான் வரேன்னு அவரே முன்கூட்டியே சொல்லி தான் அமைச்சிருந்தாரு. நானும் வீட்லயே பள்ளிகளுக்கு சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுட்டு வந்துட்டு பாத்துக்க. நான் போய் உள்ள பூ கட்டிட்டு கிடக்கேன். நீங்க மெகந்தி போட்டு முடிச்சுட்டு வா, சரியா? சரிக்கா. நீங்க சின்ராசு கொஞ்சம் அந்த பக்கமா வாங்க. டீ காப்பி ஏதாவது சாப்பிடுறீங்களா ஜெசிகா? இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இன்னும் 1 மணி நேரத்துல இந்த கையை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வர வெனசா போகணும்ல. நேரம் ஆகி போச்சு. அவங்க ஆச்சி வேற கத்திட்டு கிடக்காவல, சட்டுப்பட்டுன்னு முடிச்சிடுறேன். யாட்டி அண்ணா, உன் மருமகளுக்கு நாளைக்கு வளகாப்பு வச்சிருக்காங்களே, ஏதாச்சும் அவங்க வந்து சொன்னாங்களா? ஆமா, அப்படி சொல்லிவிடுதே மறு வேலை பாப்பாங்க. நீ வந்து சொல்லிட்டா நாளைக்கு அவளுக்கு வளகாப்புன்னு எனக்கு தெரிய மாட்டேங்க. வீட்டுக்கு ஆளுங்களாம் வந்திருக்காவ, என் வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க. என்னாச்சு ஏதாச்சும் தெரியல நினைச்சு யோசனை பண்ணிட்டு உட்காந்து கிடக்கேன். அப்பயே பார்த்தா நீ வந்து சொல்லுதா அவளுக்கு வளகாப்புன்னு. வந்து ஒரு வார்த்தை பெத்த அம்மாக்காரி நமக்கு எதிரிலே கிடக்காளே, அவளை போய் ஒரு வார்த்தை சொல்லுவோன்னு என் அவனுக்கும் வந்து தோணல, என் பிடிச்சக்காரனுக்கும் தோணல, என் மருமகளுக்கும் தோணல பாத்துக்கியா. இந்த மாதிரி அநியாயம் எங்கனையாச்சும் நடக்குமா சொல்லு பாப்பா? மாமியாரி இல்லாமலே மருமகளுக்கு வளகாப்பு நடத்துறோம்னு மத்திரிக்கா முடிவு பண்ணிவிட்டாவா. எனக்கும் அதே ஆச்சரிங்க. இவ்வளவு பெரிய கல்லஞ்சு கரலாவா கிடப்பாங்க. என்னதே கோவமா இருந்தாலும் பெத்த அம்மா நம்ம வீட்டுல எதிரில கிடக்காவல, அவங்கிட்ட போய் பேசுவோன்னு என்ன அவனுக்கே இல்ல பாரு. அவன் மேல எந்த தப்பும் கிடையாது. அவ மனசை இல்லாத போல அதெல்லாம் சொல்லி மாத்தி வச்சிருக்காவோ, கெடுத்து வச்சிருக்காவோ. அந்த கிழவியும் சின்ன பொண்ணும் சேர்ந்துக்கிட்டே என் மவனை இப்படி சின்ன பின்னமனு ஆக்கி வச்சிருக்காவோ. என்னத்த வசியம் பண்ணி வச்சிருக்காளே தெரியல. என் மவன் என் பக்கமே வரக்கூட மாட்டீங்க பாத்துக்க. ஏன் அப்பா என்ன சிரிப்பு சிரிக்கிறாளுவோ? இவங்க சிரிக்கிறத பார்த்தா 8 ஊருக்கா மைக்கு செட்டு போடாமலே கேட்கும் போல இருக்கே. எனக்கா தூக்க வரலையோ? உன் மருமக அந்தால பக்கம் போனோம்ல, நீ இந்தால பக்கமா வந்துட்டு போல இருக்க. ஆமாண்டியம்மா, அவன் இருக்கும்போது எங்கனாச்சும் போக விடாளா? எங்க போனாலும் ஏதாச்சும் சொல்லிட்டே கிடக்கா. அவன் அங்கிருந்து போற உடனே நான் இங்கிருந்து வர வேண்டியதா கிடக்கு. இப்போ எனக்கு நிம்மதியா கிடக்கு. 4 ஜனங்களை பார்த்து 4 வார்த்தை பேசுறாத்தனே மனசுக்கு நிம்மதியா கிடக்கா. அந்த 4 செவத்துக்குள்ளே அடைச்சு கிடந்தா எப்படி தூக்கம் வரும் சொல்லு பாப்பா? அது சரியா, அதுக்காக தான் நானும் வந்தேன். இங்க வந்து பார்த்தாத்தே எவ்வளவு பெரிய அநியாயம் நடந்துட்டு கிடக்குன்னே தெரியுது. என்ன அநியாயம்? நாளைக்கு சின்ன பொண்ணுக்கு வளகாப்பு இல்ல. ஆமா ஆமா, அந்த கிளி வந்து வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு தான் போனா. பாத்தீங்களா, உங்களுக்கு சொல்லிருக்கு, எனக்கு சொல்லிருக்கு, இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் சொல்லிருக்கு. ஆனா அந்த கிளையோட சம்மந்தி அம்மா எதிர்க்குள்ளே கிடக்காவோ, அவங்களுக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லல. பாவோ, என்ன செய்ய? அடியாத்தாடி, என்ன சொல்லுதே? அட ஆமாக்கோ, நான் கூட அனலட்சுமி வேலையா அங்கதான் கிடப்பா போல இருக்கு. அப்படியே வந்தோம்னா கொஞ்சம் பியாச்சு தனியா இருக்குமே தான் வந்தேன். இங்க வந்து பார்த்ததே தெரியுது, வீட்டுல ஒண்டியா உட்காந்து கிடக்கா. என்ன எதிர் விசாரிச்சப்பதான் தெரியுது. வளகாப்புன்ற விஷயமே நான் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு தெரியுது. அட கடவுளே, அப்படியா? ஏட்டி உன் அவன் கூட வந்து சொல்லல? யாரும் சொல்லல. என்ன பண்ண? இந்த மாதிரி அநியாயம் ஊர் உலகத்துல எங்கேயாச்சும் நடக்குமா? பெத்த அம்மா கட்டின பொண்டாட்டி நான் கிடக்கேன். ஒரு வார்த்தை கூட எனக்கு சொல்லாம கலந்து பேசிக்காம அவங்களே வளகாப்பு வச்சுக்கிறாவோ. அதுக்கு திடீர்னு தானே வளகாப்பு வச்சிருக்காவா? பொங்கலுக்கு முன்னாடியே வைக்கதா சொன்னாவோ, அப்ப வைக்கலையா? சாயங்காலம் வந்து திடீர்னு நாளைக்கு என் பேத்துக்கு வளகாப்புன்னு அந்த கிளைய ஊருக்குள்ள வந்து சொல்லிட்டு போச்சியா? அது யாரும் இல்லைக்கா, முந்தா நேற்றுக்கு அந்த பொண்ணுக்கு வலி வந்திருக்கு. பிரசவ வலி நினைச்சிட்டு ஆஸ்பத்திரிக்கு அழைச்சி போயிருக்காவோ. அங்க போனதா சூட்டு வலின்னு சொல்லியிருக்காவலாம். அதனாலக்கே சூட்டு வலியே வந்துருச்சு. இதுக்கப்புறம் விடக்கூடாது, சூடாடு சூடா வளகாப்பு வச்சு முடிச்சிடணும்னு திடீர்னு வச்சிருக்காவோ பாத்தியா? அதுக்குன்னு பெத்த ஆத்தக்கிட்ட வந்து சொல்லக்கூடாது. மத்தவங்க தான் சொல்லல, பெத்த பையனாவது வந்து சொல்லலாம்ல. ஒரு கடமைக்காச்சு எம்மா வாமான்னு சொல்லி சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. ஆமா, அப்படியே சொல்லிட்டாலும் அவளுக்கு தான் எவ்வளவு சுத்தமா பாசமே இல்லையே. நான் செத்து போனா கூட என்னை பாட கட்டி நிம்மதி தூக்கி கூட போட மாட்டேன் போலையா. இப்ப யாருக்குதான் என் பையன் பையன் நான் சொல்லிட்டு கிடையாது. ஆனா அவனுக்கு எவ்வளவு ஒரு துளி கூட பாசம் இல்லை. இல்லாட்டி என்னைய பார்க்க வராம இருப்பாடா. ஒரு காலத்துல என் மாவன் எப்பவும் என்னை விட்டு போகவே மாட்டான். எப்பவுமே என்னைய பார்த்துட்டே கிடந்தவன் இப்ப என்னைய திரும்பி கூட பார்க்க மாட்டேங்க. அதுக்கெல்லாம் காரணம் யாரு? என் மருமதியா. அவன் மனசை மாத்தி வச்சிருக்கா. சரி சரி, அழுவாதே. நீ அழுவதை பார்த்தா எங்களுக்கு அழுகு வருது. யாரும் இல்லாத அனாதி ஆட்ட கிடக்கு. இப்படி எனக்கு மட்டும் ஏன் தான் இந்த நிலைமையா தெரியல. இங்க பாரு, அனாதைன்னு சொல்லாத. இந்த உலகத்துல அன்பு இருக்கிற வரைக்கும் யாருமே அனாதை கிடையாது. நாம தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு ஆதரிச்சு போகணும். நீ கவலைப்படாத, நாங்களாம் கிடக்கும்ல. அழுகாத. ஏங்க, நாளைக்கு சின்ன பொண்ணு வளகாப்புக்குல மறக்காம போகணும், ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அப்படியே போகும்போது ஏதாச்சும் வாங்கிட்டு போகணும் அவளுக்கு.
அது எப்படி நான் அப்படியே மறப்ப சொல்லி பார்ப்போம். அதெல்லாம் கண்டிப்பா ஏதாச்சும் வாங்கிட்டு போயிடலாம். அவங்க வளகாப்பே நான் ஜாம் நடத்துறேன்னு அன்னைக்கு சவால் விட்டுருந்தேன். ஆனா இன்னைக்கு என்கிட்ட வாங்குறதுக்கு எதுவுமே இல்லையே. ஐயோ அதான் சின்ன பொண்ணு சொன்னல அதுல ஒண்ணு வேண்டானே. இப்ப என்ன அவங்க மாமியாரோட அவங்க ஒன்னாவே இருக்காங்க, தனித்தனியா தானே இருக்காங்க. அதுல ஒண்ணு இல்ல, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நாம ஏதாவது வந்து செஞ்சுக்கலாங்க. இப்போதைக்கு சிம்பிளா மட்டும் போய் பார்த்துட்டு ஏதாவது ஒரு பரிசு வாங்கி கொடுத்துட்டு வருவா. சரி. என்ன அத்தை அப்படி உட்காந்து கிடக்குது? அவங்கள வளகாப்புக்கு வர்றாங்க இல்லைன்னு தெரியல, கேட்டு பாப்போம் வாங்க. அத்தை அத்தை என்னம்மா என்னாச்சு? அத்தை தலைமையில கை வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க, என்னாச்சு? உடம்பு ஏதாவது முடியலையா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் ஒருத்தன் பண்ண டென்ஷன் அழைக்கேன் இப்படி உட்காந்து கிடக்கேன். என்னாச்சு அத்தை? ஏமா இன்னுமா நீங்க அதை மறக்காம உட்காந்துருக்கீங்க? என்னாச்சுங்க? எல்லாம் இந்த மாதிரி குழந்தையோட அப்பதான் காரணம். ஐயோ மறுபடியும் என்ன பிரச்சனை தெரியல. எங்க அப்பங்கார வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டா போல இருக்கே. ஏங்க அந்த ஆளு என்ன பண்ணா? அத்தை என்னாச்சு அத்தை? ஏன் அப்படி சோகமா இருக்கீங்க? நான் வரும்போது ஏதோ எங்க அப்பா பத்தி சொல்லிட்டு இருந்தீங்களே, மறுபடியும் எங்க அப்பா ஏதாச்சும் வந்து உங்ககிட்ட சண்டை போட்டாங்களா? சொல்லுங்க அத்தை. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. ஏமா எதுக்குமா எதுவும் இல்லைன்னு சொல்றீங்க? உண்மை என்னன்னு சொல்லுங்க. சொல்லுங்க அத்தை, எதுவா இருந்தாலும். உனக்கு கல்யாணம் முடிவா இருக்கலாமா? என்னதான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எந்த வரதட்சணையும் வாங்கிட்டு வரணும்னு நினைக்கல. அதுக்காக உன்னை அப்படியே அனுப்ப முடியுமா சொல்லு பாப்போம். என்னால முடிஞ்சது வரைக்கும் உனக்கு எல்லாத்தையும் செஞ்சு நான் அனுப்ப ரெடியாதே இருக்கு. இருந்தாலும் உங்க அம்மாக்கு அவங்க போட்டு வச்ச நகை எல்லாம் உங்க அப்பாட்ட தானே இருக்கு. சரி அதே உன் அவளுக்கு போடுறதுக்காண்டி குடியான்னு சொல்லி போய் கேட்டேன். ஆனா அவரு வாய்க்கு வந்தபடி பேசிவிட்டாரு. உன்னை அவர் மகவே இல்லைன்னு சொல்லிவிட்டாரு. நகையும் கொடுக்க மாட்டாருன்னு சொல்லி மறுத்து விட்டாரு. அது கொஞ்சம் மனவேதனையா இருக்கு. அது எப்படி அத்தை? அவர் உங்களை அப்படியே பேசினாரு? அவங்க அம்மா நகை பூரா அவங்க பொண்ணுக்கு தானே சொன்னா. கடைசி காலத்துல கண்மூற நேரத்துல அந்த மனுஷனுக்கு எதுக்கு நகை சொல்லுங்க பாப்பா. உங்களை கண்டபடி பேசிருக்காரு. என்னங்க நீங்க சும்மா விட்டீங்க? அந்த ஆளை நீங்க சும்மா விட்டீங்க சொல்லுங்க. அதெல்லாம் நானும் பதிலுக்கு பேசிட்டு தான் வந்தேன். அப்படியே அந்த ஆளு நகையை தரமாட்டேன்னு சொல்லிவிட்டாரு. ஏன் மறுக்குழந்தை என்ன உங்க அப்பா இப்படி எல்லாம் பேசுறாரு? அதான் அவருக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் ஆகி போச்சுல. நானும் அவரை அப்பெல்லாம் மதிக்கல. அவரு இப்போ அவர் வாயாலே சொல்லிவிட்டாரு என்னை அவரை மகளும் இல்லைன்னு. அதுக்கப்புறம் இருக்கட்டும் மறுபடியும் அங்க போய் நிக்கிட்டு. சரிதான் உங்க அம்மாவோட நகை உனக்கு அப்ப வேண்டாமா? இந்த மாதிரி கழுத்து நிறைய நகை போட்டு அனுப்பிச்சாதானே நமக்கு கொஞ்சம் கௌரவமா இருக்கும். நம்ம ஒண்ணு யார் விட்டும் நகை கேட்கல. உங்க அம்மா நகை அது உனக்கு சொந்தமான நகை, அதை தானே கேட்கறோம். இங்க வரு நீ போய் கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவரு கொடுப்பாரு. போய் கேட்டு வாங்கிட்டு அப்பா. நான் எதுக்கு போனோம்? எனக்கு அவருக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. எனக்கு அவரு பிடிக்கவும் செய்யல. அப்படி இருக்கும்போது நான் அங்க போக மாட்டேன். அப்ப கல்யாணத்துக்கு யார் நகை போடுவா சொல்லு பாப்போம். அதுவும் நகை விற்கிற விலைவாசிக்கு எவ்வளவு நகை வாங்கி போடுவாங்க? அத்தையும் பாவ முடியாதுல்ல. ஏன் பேச மாட்டேன்? அதான் இந்த கேள்வி கிட்ட இருக்கிற பூரா நகையா நீ வாங்கி வச்சிட்டியா? ஏன் அதுல இருந்து ஒரு 5 பவுன் 10 பவுன் எடுத்து கொடுத்தா என்ன குறைஞ்ச போயிடுவேன்? மூஞ்சி ஆலயம் பாரு, பாக்குறத பாரு. எங்க அம்மா விட்டு நகையை வாங்கி எனக்கு போட்டு அனுப்பணும் பாக்குறீங்களோ? நோகாம நோம்புக்கு முடியுங்க. மாதிரி வேண்டாம் விடு, அவளுக்கு அங்க போகிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லுதால. அதுக்கு இல்லத்த அம்புட்டி நகையை வீட்டுல வச்சுட்டு அந்த மனுஷன் என்ன பண்ண போறாரு? கடைசி காலத்துல அத்தனை இவளுக்கு தானே சொன்னா. எனக்கு கோவம் இருந்தாலும் அவங்க அம்மா நகையை தானே கொடுக்க சொல்லி கேட்கறோம். என்னமா அவர் சொத்தையா கொடுக்க சொல்லி கேட்கறோம்? அதுவும் நம்மள வச்சுக்க போறோம். அவங்க பொண்ணுக்கு தானே கொடுக்க போறா. இது எதான் நானும் சொன்னேன். ஆனா அந்த ஆளு ஒரே பிடிவாதமெல்லாம் கிடக்கா. இங்க பாருக்கத்தே, எனக்கு என்னமோ இது சரியா வரும்னு தோணல. எங்க அப்பா தான் நகை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டாருல, அதோட விட்டுருக்கேன். மறுபடியும் அவங்க கேள்வியே கேட்க மாட்டாங்க. நகை போட்டுதான் எனக்கு கல்யாணம் பண்ணணும். அப்படிப்பட்ட கல்யாணமே எனக்கு தேவையில்லை. அது எப்படி கல்யாணம் வேணும்னு சொல்லுவேன்? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாமே பார்த்தாச்சு, நாளும் குறிச்சாச்சு. என்னது நாளா? என்ன நாளு? ஆமா மாதிரி கொண்டு உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டு பாத்துக்க. இந்த மாசம் கடைசியில ஒரு முகூர்த்த நாள் வருது. வளர்ப்பிற முகூர்த்தம் ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு ஜோடி பொருத்தமும் நல்லா இருக்கா? அன்னைக்கு கல்யாணம் வச்சா நல்லபடியா உங்க வாழ்க்கை இருக்கும்னு ஜோசியக்காரர் சொல்லியிருக்காரு. நான் தான் உன்னாண்ட சொல்ல மறந்துட்டேன். உங்க அப்பா கிட்ட போயிட்டு வந்ததுல அப்படியே அந்த டென்ஷன்ல அமைதியா உட்காந்து பாத்துக்க. மாப்பிள்ளை வீட்டுக்கும் போன போட்டு விஷயத்த சொல்லிவிட்டேன். அவங்களுக்கு முழு சம்மதம் சொல்லிவிட்டாவோ. இந்த மாசம் கடைசினா இன்னும் 2 வாரம் தானே கிடக்கு. இவ்வளவு சீக்கிரத்துல கல்யாணமா? கல்யாணம் முடிவு பண்ணியாச்சு. அது எப்ப வச்சா என்ன? எல்லாம் ஒண்ணு தானே. இங்க பாரு, ஏற்கனவே கறிக்கு போன காக்க மாதிரி கிடைக்க. கல்யாணம் முடிவு வரைக்கும் வெயில்ல அங்கிட்டு இங்கிட்ட அலையாத. இனிமேட்டாச்சும் கோயிலுக்கு போற குளத்துக்கு போறனே சுத்தி தெரியாம வீட்டுல அமைதியா உட்காந்துட்டு ரெஸ்ட் எடு. மூஞ்சிக்கு ஏதாச்சும் போடு. அப்போதையா பல பலன்னு வரும். கல்யாணத்துக்கு நல்லா அழகா இருக்கும். வாண்ட கேட்காமலே மாப்பிள்ளை வீட்டுக்காரரு சொல்லிட்டு உனக்கு எதுவும் மனசு சங்கடம் இல்லல்ல? பண்றதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ வந்து சொல்லுது பாரு. என் பேச்சு நீ மறு பேச்சு பேச மாட்டேன்னு சொல்லியிருக்கவளா? அதனால உன்னை கேட்காமலே நானே எல்லாம் முடிவு பண்ணிட்டேன். உனக்கு சம்மந்தம் தானே? பச்சைக்கிளி சொன்ன மாதிரி நீ மட்டும் வெளியே எங்கிட்ட அலையாத சரியா? கல்யாணத்துக்கு அப்புறமாட்டிக்கு பாத்துக்கலாம். வீட்லயே இருந்து ரெஸ்ட் எடு. உங்க அப்பங்கார நகை கொடுக்கலன்னு நீ எந்த மனசு வேதனை பட்டுக்காத. அத்தையால முடிஞ்ச அளவுக்கு உனக்கு நல்லபடியா நான் செஞ்சு அனுப்புறேன் சரியா கண்ணே? போ உள்ள போய் ரெஸ்ட் எடுப்போ. போறத பாரு, நைஸா அப்படியே கல்யாணத்தை நிறுத்திடலான்னு நினைப்பு போல. அத்தை நாளைக்கு சின்ன பொண்ணுக்கு வளகா வச்சிருக்காவோ. திடீர்னு போனப்பட்ட சொல்லியிருக்காங்க வர சொல்லி. நீங்களும் வரீங்களா? அத்தை போவோமா எல்லாரும் சேர்ந்தா? நான் எங்க வர்றது? கல்யாண வேலை எக்கச்சக்கமா கிடக்குல்ல. வேணா, கல்யாணத்தை வச்சுக்கிட்டு மாதிரி குழந்தைய அழைச்சிட்டு போக முடியாது. கூடவே இருந்துக்கிட்டு நான் ஏதாவது துணைக்கா இருக்கேன். நீயும் குமாரம் போயிட்டு வாங்க. எது வந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம். சரி கதே, அப்ப நாங்க காலையில நேரமா கிளம்புறோம். போயிட்டு பார்த்துட்டு அப்புறம் சாயங்காலமா வந்துடுறோம். அதுக்கு என்ன போயிட்டு வாங்க. சரி கத்தே, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், வாங்க சாப்பிடுவோம். இந்த அம்மா வளகப்ப வரலையான்னு கேட்டா வேலையா இருக்கு, இந்த மாதிரி கல்யாணம் ஒன்று வச்சிருக்கி, அதனால குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வரேன்னு சொல்லுங்க சரியா? சரிம்மா.